நம்ம லைஃப்ல யாராவது ஒருத்தங்க கிட்ட நம்ம செம்மையா ஏமாந்துருப்போம். ஒரு பெரிய ஏமாற்றம், பெரிய அடி அப்படிங்கிறத நமக்கு குடுத்திருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே இந்த ராசிக்காரங்க கிட்ட எக்ஸ்ட்ராவா ஒரு 4 அடி வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். என்னன்னா, ஓகே நான் டவுன் ஆயிட்டேன். நான் என்னை ஏமாத்திட்டாங்க, வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுடைய பிரச்சனைகள் தெரியறது இல்லையே தவிர, அவங்களும் நிறைய ஏமாற்றங்கள் அப்படிங்கிறத வாங்கியிருப்பாங்க. சோ நீங்க ஒரு மேஷ ராசிக்காரங்களா இருக்கிறீங்கல்ல, மேஷ லக்னக்காரங்களா இருக்கிறீங்க. உங்களுடைய லைஃப்ல யார் யார்கிட்டலாம் நீங்க உஷாரா இருக்கணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல யாராவது ஒருத்தங்க கிட்ட நம்ம செம்மையா ஏமாந்துருப்போம். ஒரு பெரிய ஏமாற்றம், பெரிய அடி அப்படிங்கறத நமக்கு கொடுத்திருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே இந்த ராசிக்காரங்க கிட்ட எக்ஸ்ட்ராவா ஒரு 4 அடி வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். சோ அது எல்லா ராசிக்குமே மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் எந்தெந்த ராசிக்காரங்க எந்த ராசிக்காரங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா இருந்தோம்னா இந்த அடிகள்ல இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த கண்டென்ட்டை நமக்கு இன்னொரு சேனல்ல இருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த கண்டென்ட் நான் கொடுத்துட்டேன். இருந்தாலும் ஒரு நல்ல கண்டென்ட்டா இருக்கே அப்படிங்கிறதுனால நம்ம சேனலுக்கும் இதை பேசிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல இதுல நான் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்றேன். ஸோ இந்த வீடியோல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே மேஷம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஆரம்பிப்போம். இந்த மேஷ ராசிக்காரங்க அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, செவ்வாயுடைய பலம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். பிகாஸ் இவங்களுடைய ராசிநாதனே செவ்வாய் இல்லையா? அதனால இவங்க அப்படி ஈஸியாலாம் யாரையும் நம்ப மாட்டாங்க, ஈஸியா ஏமாந்து போக மாட்டாங்க. இப்படிலாம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பார்த்தோம்னா வாங்கியிருப்பாங்க, வாங்கின அடி வெளியே தெரியாம மறைச்சு அப்படி கொண்டு போவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்கும். சோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயோ இல்ல நீங்களே மேஷ ராசிக்காரங்க தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா ஆமா நமக்கு இவங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கொடுத்திருக்காங்க, நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கும். என்னன்னா, ஓகே நான் டவுன் ஆயிட்டேன், நான் என்னை ஏமாத்திட்டாங்க, வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது தானே என்ன ஆச்சு, என்னைக்குமே ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, இன்னைக்கு ரொம்ப டவுனா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் கேட்போம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதே நமக்கு தெரியும். இவங்க அந்த மாதிரி நம்மளை காமிச்சுக்க மாட்டாங்க. அதனால அவங்களுடைய பிரச்சனைகள் தெரியறது இல்லையே தவிர, அவங்களும் நிறைய ஏமாற்றங்கள் அப்படிங்கிறத வாங்கியிருப்பாங்க. சோ நீங்க ஒரு மேஷ ராசிக்காரங்களா இருக்கிறீங்கல்ல, மேஷ லக்னக்காரங்களா இருக்கிறீங்க. உங்களுடைய லைஃப்ல யார் யார்கிட்டலாம் நீங்க உஷாரா இருக்கணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, உங்க வேலை பார்க்குற இடத்துல இப்போ உங்களுக்கு கீழேயோ இல்ல உங்களுக்கு உங்க கொலீக்ஸ் யாரோ ஒருத்தங்க இல்ல உங்களுக்கு ஹையர் பொசிஷன்ல ஒரு கடக ராசிக்காரங்க இருக்கிறாங்க, ஒரு கன்னி ராசிக்காரங்க இருக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு மகர ராசிக்காரங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லார்கிட்டயுமே என்னன்னா என்ன அப்படின்ற அளவு வச்சுக்கோங்க. இவங்களை கூட்டிட்டே நம்ம எங்கனாலும் போறது, இவங்களுக்கு என்ன வேணாலும் அப்படியே மாங்கு மாங்கன்னு செஞ்சு கொடுக்குறது. பிகாஸ் ஜென்ரலா இந்த மேஷ ராசி லக்னக்காரங்க ஒரு லேடர் மாதிரி. இவங்க ஏதாவது ஒரு பிளான் போட்டு இவங்களுக்கு நல்லது பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனா நீங்க நல்லது நினைச்சா கூட இவங்களுக்கு உங்களால நல்லது பண்ண முடியாது, அவங்களால உங்களுக்கு நல்லது பண்ண முடியாது. சோ இந்த 3 ராசிக்காரங்க, கடகராசி, கன்னி ராசி, மகர ராசி, இந்த 3 ராசிக்காரங்க நினைச்சாலும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இவங்களால பண்ண முடியாது. கடைசியில ஒரு கெட்ட பேர் வாங்கி அந்த ரிலேஷன்ஷிப் கெடுத்துப்பீங்க. அதனால இந்த 3 ராசிக்காரங்க கிட்ட எப்பவுமே நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க.